என்ன பூ மாதிரியாக்கா எல்லாம் இங்கே உட்காந்து கதை பேசுறீங்களா? நான் ஆளை காணோம்னு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வாடி நெட்டவள்ளி, உன்னை தான் ஆளை காணான்ட்டு இருந்தேன், நீயே கரெக்டாக வந்துட்டியே. உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன்டி, நாட்டு ஜப்பலும் வந்துச்சு. வீட்டில் இருக்கவும் கடுப்பாக இருந்துச்சா, அதான் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சுக்கா, அதான்க்கா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அக்கா, ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க, கடைக்கு போயிட்டு வருமாக்கா? ஆமாம் நெட்டவள்ளி, நான் கூட சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க, பாதிக்கு பாதியெல்லாம் ரேட்டு நிறைய கடையில் போட்டிருக்காங்க. போகலாமா? இதே ஆடி ஆஃபரா? துணி எடுக்க போகணுமாடி? கையில் வேற காசு கம்மியாக தாண்டி இருக்கு. ஏக்கா, எங்கள் கட்டையில் என்ன கொட்டியாக கிடக்குது? எதோ இருக்குது 500 1000 எடுத்துக்கிட்டு வா. போயிட்டு ஆஃபரில் எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். வாக்கா போயிட்டு வருவான். ஏண்டி, என் வீட்டுக்காரு பொண்ணு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்துடுவாரடி சாப்பிட்றதுக்கு. அந்த ஆள் வரும்போது வீட்டில் இல்லைன்னா அவர் காட்டுக்கத்தான் கற்றுவாரடி. ஏதோ நாம் என்ன துணி எடுக்க பாக்கிட்டு தானே போகிறோம்? இந்த பக்கத்து தெருவில் இருக்க நம்ம அண்ணாச்சி கடைக்கு தானே போகிறோம். டிக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுவோம். அது இல்லடி, உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போனால் டிக்குன்னு போயிட்டு டக்குன்னு வர முடியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே உருட்டிக்கிட்டே இருப்பீங்களே அங்கேயே, அதுக்கு தான் யோசிக்கிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, டக்குன்னு போயிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடும் வா. என்ன மாலாக்கா, எல்லாரும் போகலான்னு சந்தோஷத்தில் இருக்கோம், நீ மட்டும் உருன்னு ஒரு மாதிரியா இருக்கியே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை நெட்டவள்ளி, காலையில் அவங்க வீட்டுக்காருக்கும் அவளுக்கும் சண்டையா, அதான் கொஞ்சம் சோகமாக இருக்கா. இந்த பொண்டாட்டியல்கிட்ட சண்டை போடுறதே புருஷங்காரங்களுக்கு வேலையாக போகுது. உடுக்கா பார்த்துக்கலாம், வாக்கா நம்ம கடைக்கு போய்ட்டு சும்மா ஜாலியாக வருவோம், உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அண்ணாச்சி, நம்ம கடையில் ஏகப்பட்ட துணி ஓடாமே இருக்கு அண்ணாச்சி, இதெல்லாம் என்ன அண்ணாச்சி பண்ணுறது? டேய் லூசு பயலே, இதுக்கு தாண்டா ஆடி ஆஃபர்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஓடாத துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வை. அதுக்கு பக்கத்தில் இந்த ஆடி ஆஃபருங்கிற போர்டையும் வை. ஒரு சில இதில் 50% வை, ஒரு சில இதில் 30% வை. இதுக்காண்டி மக்கள் வருவாங்கடா. இந்த மாதிரி துணியெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் தள்ளி விட்டாதான்டா உண்டு. இப்போ வந்து புது ஸ்டாக்கெல்லாம் எடுத்து போய் குடோனில் போடு. இந்த ஓடாத பழைய ஸ்டாக்கெல்லாம் எடுத்தாந்து நம்ம கவுண்டர் பதில் அப்படியே வரிசையாக வை, ஓடு ஓடு. ஓ, இதுக்கு தான் ஆடி ஆஃபரா? இது தெரியாமல் நான் வேற புலம்பிகிட்டு இருக்கேனே. இந்த போகிறேன் அண்ணாச்சி, போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். பாத்தியா பூமாரியக்கா, எல்லா கடையிலும் 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. இதுக்கு போய் நீ வரமாட்டேன்னு மிசிபுரியே. நான் எங்கடி வரலன்னு சொன்னேன், லேட்டாயிரும்னு சொன்னேன். சரி வாங்கடி போவான், சீக்கிரம் சட்டை புண்ணு எடுத்துக்கிட்டு சீக்கிரம் போவான். ஏக்கா, அப்படியே என் குழந்தைங்களுக்கு 2 சட்டி பண்ணின்னு எடுத்து போயிடுவாங்க்கா. என்னக்கா, அங்கே கிளம்பும்போது ஒன்றுமே சொல்லலை, கடையை பார்த்ததும் சட்டி பண்ணியெல்லாம் கேட்குறியே. வாக்கா, அதுக்கு தாக்கா வந்திருக்கேன், எடுத்துகிட்டு போங்க வாக்கா. வாங்கம்மா வாங்கம்மா. என்னம்மா சாரி பார்க்குறீங்களா இல்லை குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? ரெண்டுமே தான் அண்ணாச்சி எடுக்கணும். இந்த ஆடி ஆஃபர் இருக்குங்களா அண்ணாச்சி? அது எப்படிம்மா இல்லாமல் போகும்? வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஆடி மாதம் வருது, அதுலேயே தான் ஆஃபர் போடுவான். உங்களுக்காக தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் போடுறோம். போங்கம்மா, மேலே போங்கம்மா, என்ன வேணுமோ எடுங்கம்மா. என்ன அண்ணாச்சி, இந்த ஓடாத துணியில் இந்த ஆஃபரில் போட்டு தள்ளி விடலான்னு பார்க்குறீங்களோ? அப்படியெல்லாம் இல்லைம்மா, நம்பி வாங்குங்கம்மா, எல்லாமே புது ஸ்டாக்கு தான். போயிட்டு பாருங்கள், துணியெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ பிடிச்சதை எடுங்க. அண்ணாச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வச்சுட்டேன் அண்ணாச்சி. இவன் ஒருத்தன் எந்த நேரத்தில் வைக்க சொன்னால் எந்த நேரத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு. சரிடா சரிடா, போ, இந்த கஸ்டமர் வராங்க பாரு, போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுப்போம். என்ன அண்ணாச்சி, தம்பி ஏதோ எடுத்து வச்சிருக்காங்கண்ணா, என்னாச்சு, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்து புது ஸ்டாக்கெல்லாம் புது கலெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வைக்க சொல்லியிருந்தேன், அதான் தம்பி எடுத்து வச்சிருக்காப்புல. நீங்கள் போய் பாருங்கள், கலெக்ஷன் பாருங்கள், போங்க. ஏங்கப்பா, சரியான கும்பலே. ஏக்கோ, கிரௌடை பார்த்தியா இல்லையா? எல்லாம் ஆடி ஆஃபர்னு அடிச்சுட்டு விடியாரும் போல கடைக்கு. ஏண்டி, எல்லாரும் நம்மளை மாதிரி ஏதாச்சும் ஆஃபர் போடாதா அப்படின்னு தானே வெயிட் பண்ணுவாங்க. ஆஃபர் போட்டோன்னா எல்லாரும் வந்து எடுக்கிறாங்க, வா நம்மளும் போய் எடுப்போம். ஏக்கோ, கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குக்கா, எல்லாமே புது கலெக்ஷன் மாதிரி தெரியுதுக்கா. ஆமாம் ஆமாம், எல்லாமே நல்லா இருக்கு. சரி வாங்க, சட்டு புட்டுன்னு எடுப்போம். என்ன தம்பி, ஆஃபர்லாம் எத்தனை % போட்டிருக்கீங்க? எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்குக்கா. உங்களுக்கு என்னென்ன துணி எடுங்க, அதுக்கு தகுந்த ஆஃபர் போட்டிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு தரோம். என்ன தம்பி, என்ன இந்த மாதிரி ஓடாத துணி பழைய துணிலாம் எடுத்து இந்த ஆஃபரில் போகிறீங்களா என்ன? ஆமாக்கா,
எது பழைய துணியெல்லாம் ஆஃபர் போடுறீங்களா? ஆ இல்லைக்கா இல்லைக்கா, எல்லாம் புது துணி தாக்கா. தம்பி பயப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன்ப்பா. நல்ல வேலை, நான் ஏதாச்சும் உளறி இருந்தேன்னா என் ஓனர் என்னைய கடையை விட்டு வெளியில் அனுப்பிப்பார். சரிக்கா சரிக்கா, போய் எடுங்க, உங்களுக்கு எது வேணுமோ எடுங்க. இந்த சேரீலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஆமாக்கா, நல்லா அழகாக இருக்குக்கா, சூப்பராக இருக்குக்கா. ஆஃபரும் போட்டு கம்மியாக தாக்கா இருக்கு ரேட்டு. ஒரு 4-5 சேலை எடுத்துகிட்டு போவோங்க்கா. சரி சரி, பாருங்க பாருங்க, எந்தெந்த கலர் பிடிச்சிருக்கு, துணி நல்லா இருக்கான்னு பார்த்து எடுங்க, மொத்தமாக எடுத்துகிட்டு போவோம். என்ன ஒன்றும் சரியில்லையே, எல்லாம் கிழிஞ்சும் பழசு மால இருக்கு. என்ன ஒன்றும் நம்ம இதுக்கு செட் ஆக மாட்டேங்குதே. ஏ நெட்டவள்ளி, இங்கே நாங்களாம் இங்கே சேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ அங்கே என்னடி எதை ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, என் அக்கா பசங்களுக்கு இந்த பனியன் டிஷர்ட்லாம் இருக்குதான்னு பார்க்குறேன். ஐயோ அக்கா, அது டஸ்ட்பின்னுக்கா, வேஸ்ட் பொருளெல்லாம் அதில் தான் போடுவோம். எது டஸ்ட்பின்னா? ஐயையோ, என்ன நெட்டவள்ளி, இங்கே இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, இதெல்லாம் விட்டு விட்டு போய் குப்பை தொட்டியில் பார்த்துக்கிட்டு இருக்கியே. சும்மா பார்த்துங்க. சரி சரி, நீங்கள் எடுங்க எடுங்க, நான் அங்கிட்டு போயிட்டு பார்க்குறேன். தம்பி, என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நைட்டி கிடைக்குமாப்பா? அக்கா, உங்கள் ஹைட்டுக்கெல்லாம் நைட்டி இல்லைக்கா, நீங்கள் வேணால் சைஸ் அளவு கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வேணால் கம்பெனியில் ஆர்டர் பண்ணுறோங்க்கா. எது ஆர்டர் பண்ணுறீங்களா? என்னப்பா இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது, என் சைஸுக்கு ஒரு நைட்டி கூட இல்லையாப்பா? ஏன் நெட்டவள்ளி, உன் சைஸுக்கெல்லாம் நைட்டி எந்த கடையிலுமே இருக்காதுடி. அந்த பையன் சொல்கிற மாதிரி ஆர்டர் தாண்டி பண்ணணும் புதுசா. மனுஷங்கள மாதிரி 5 அடி 6 அடி வளரணும், பனைமரம் மாதிரி 12 அடி 13 அடி வளர்ந்தா எங்கடி ட்ரெஸ் இருக்கும் உனக்கெல்லாம்? நான் என்னக்கா பண்ணுறது, எங்கள் ஃபேமிலியோட ஜீனு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதை திடுப்புடுன்னு வளர்ந்துட்டேன். சரி சரி வா, இருக்க துணியெல்லாம் எடுத்தாச்சு, சீக்கிரம் போவோம், டைம் வேற ஆகுது. அக்கா ஒரு நிமிஷம். தம்பி, நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு 2000-3000 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டிங்களா? கோச்சிக்காதீங்கக்கா, இந்த ஆஃபரில் எடுக்கிற துணிக்கெல்லாம் இந்த மாதிரி கஸ்டமருக்கு நாங்கள் எதுவும் வாங்கி தரதில்லக்கா. ஆஃபர் இல்லாமல் நீங்கள் ஒரு 5000-10,000 எடுங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நாங்கள் வாங்கி தரோம். எது 5000-10,000 துணி எடுக்கணுமா? தம்பி, 5000-10,000 தான் நாங்கள் உன் கடைக்கே வந்திருக்க மாட்டோம் தம்பி. ஏன் நெட்டவள்ளி, அந்த பையன்ட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? சரிவா போய் பில்லை போடுவோம், லேட் ஆகுது. என்னம்மா, துணியெல்லாம் போதுமா? பில் போட்டுடலாமா? போதும் அண்ணாச்சி, இதுக்கு பில்லை போடுங்க. அதுக்கு இல்லைம்மா, இன்னும் 2 நாளோட ஆடி ஆஃபர்லாம் முடியுது, அதுக்காக சொன்னேன். பரவாயில்ல அண்ணாச்சி, இதுக்கு மட்டும் பில்லை போடுங்க. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? அம்மா, மொத்தம் 2500 ரூபாய் ஆச்சுமா. அண்ணாச்சி கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க அண்ணாச்சி. அம்மா, ஏற்கனவே ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு 50% வரையும் ஆஃபர் போட்டிருக்கோம், இதுலேயும் கம்மி பண்ண முடியாதும்மா, எங்களுக்கு தாம்மா நட்டமாகும். சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்கம்மா. சரிங்க அண்ணாச்சி, சரிங்க அண்ணாச்சி, பில்லை கொடுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அப்படியே ஒரு 2 கட்டைப்பையில போட்டு கொடுத்துருங்க. எது கட்டைப்பையா? ஏம்மா, நம்ம கடையில் கட்டைப்பையெல்லாம் இல்லைம்மா. எது கட்டைப்பை இல்லையா? என்னங்க அண்ணாச்சி, பேர் கூட அண்ணாச்சின்னு கடை வச்சுருக்கீங்க, கட்டைப்பை இல்லாமல் இருக்கீங்க. சரணா ஸ்டோர் அண்ணாச்சி கூட எவ்வளோ கட்டைப்பை தராரு? அம்மா, அவர் பெரிய பெரிய கடையெல்லாம் வச்சுருக்காரு, அவர் பெரிய அண்ணாச்சிம்மா, நான் வந்து சின்ன அண்ணாச்சிம்மா, என்கிட்ட அந்த துணி பை தாம்மா இருக்கு, வாங்கிட்டு போங்கம்மா. சரிங்க அண்ணாச்சி, இருக்கிறத கொடுங்க, இனிமேல் உங்கள் பேரை மஞ்சள் பை துணி கடை அண்ணாச்சின்னு வச்சுக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்குலாம் ரொம்பவும் குசும்பு தான்மா. சரிம்மா சரிம்மா, போயிட்டு வாங்கம்மா, அடுத்த வாட்டி நம்ம கடைக்கு வாங்கம்மா. சரிங்க அண்ணாச்சி, கண்டிப்பாக வரோம், அடுத்த வருஷம் ஆஃபர் போடுங்க, கண்டிப்பாக வரோம். எது அடுத்த வருஷமா? சரிம்மா சரிம்மா, போயிட்டு வாங்கம்மா. உங்களோட பேசினா நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குதுமா, போயிட்டு வாங்கம்மா. அண்ணாச்சி, இந்த ஆஃபர் போட்டதில் அந்த ஓடாத பழைய துணியெல்லாம் பாதி துணி சேல்ஸ் ஆயிடுச்சு அண்ணாச்சி. டேய், இப்போ புரியுதாடா எதுக்கு இந்த ஆடி ஆஃபர் போடுறாங்கன்னு? இந்த ஆடி ஆஃபரு துணி கடைகளுக்கு லாபம் தர்றதுக்காக தான்டா. இந்த மாதிரி ஓடாத துணியெல்லாம் இந்த மாதிரி ஆடி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டு தான்டா ஓட்டுறாங்க. இப்போ புரியுதா எதுக்கு ஆடி ஆஃபர் இருக்குன்னு? நம்மளை மாதிரி துணி கடைக்காரங்களுக்கு இது ஒரு வரப்பிரதாசம்டா. ஓ, அதான் இந்த மக்கள்லாம் இந்த ஆடி மாதம் உடனே அடிச்சு பிடிச்சிட்டு வந்து துணி வாங்குதா எல்லாம்? டேய், கடைக்கு வேலைக்கு சேர்ந்தா மட்டும் பத்தாது, எவ்வளோ நுணுக்கமாக எப்படி விற்றா துணியெல்லாம் சேல்ஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். போக போக கற்றுக்குவ, சொல்லித்தரேன் போ. சரிங்க அண்ணாச்சி, அப்படியே ஆகட்டும்.